அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான சமூக அறிவியலேருந்து முக்கியமாக ஒரு 50 நாட்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் பாருங்கள், நவீன நாணய முறையின் தந்தை யார்? ஷெர்ஷா. நவீன நாணய முறையின் தந்தை ஷெர்ஷா. அடுத்த வினா, ஆர்டி பானர்ஜி என்பவரால் 1922 கண்டறியப்பட்ட நகரம் எது? மொஹஞ்சதாரோ. ஒரு முக்கியமான வினா இது. ஆர்டி பானர்ஜி என்பவரால் 1922 கண்டறியப்பட்ட நகரம் மொஹஞ்சதாரோ. அடுத்தது பாருங்க, புத்தருக்கு பின் வந்தவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? போதி சத்துவர்கள். புத்தருக்கு பின் வந்தவர்கள் போதி சத்துவர்கள் என்று அழைக்கப்பட்டனர். அடுத்தது பாருங்க, அலெக்சாண்டரின் ஆசிரியர் யார்? அரிஸ்டாட்டில். அலெக்சாண்டரின் ஆசிரியர் அரிஸ்டாட்டில். அடுத்த வினா, அசோகர் முதலில் வழிபட்ட கடவுள் யார்? சிவன். அடுத்த வினா பாருங்க, இந்தியாவின் மாக்கியவல்லி என குறிப்பிடப்படுபவர் யார்? சாணக்கியர். இந்தியாவின் மாக்கியவல்லி யார்னா சாணக்கியர். அடுத்த வினா பாருங்க, கனிஷ்கர் ஆதரித்த புத்த சமயம் எது? மகாயானம். கனிஷ்கர் ஆதரித்த புத்த சமயம் மகாயானம். அடுத்தது பாருங்க, உலகம் உருண்டை வடிவமானது என்று நிரூபித்தவர் யார்? வராகப்பட்டர். உலகம் உருண்டை வடிவமானதை நிரூபித்தவர் யார்னா வராகப்பட்டர். அடுத்த வினா, புனித பயணிகளின் இளவரசன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? யுவான் சுவாங். ஒரு முக்கியமான வினா, புனித பயணிகளின் இளவரசன் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா யுவான் சுவாங். அடுத்த வினா பாருங்க, முதல் தரையன் போர் நடைபெற்ற ஆண்டு எது? கிபி 1191. முதல் தரையன் போர் எப்போனா கிபி 1191. இது யாராருக்கு நடக்கும்னா பிருத்திவிராஜ் சவுகானுக்கும் முகமது கோரிக்கு நடக்கும். இதில் யார் ஜெயிப்பான்னா ஃபஸ்ட்டு போரில் பிருத்திவிராஜ் சவுகான் ஜெயிச்சிருவார். அடுத்த வினா, சமணக்கோவில் தில்வாரா அமைந்துள்ள இடம் எது? அபுமலை. சமணக்கோவில் தில்வாரா அமைந்துள்ள இடம் அபுமலை. 12வது வினா, குதுப்பினாரை கட்டத் தொடங்கியவர் யார்? குத்புதீன் ஐபக். ஒரு முக்கியமான வினா, குதுப்பினாரை கட்டத் தொடங்கியவர் குத்புதீன் ஐபக். இந்த குதுப்பினார் யார் கட்டி முடிப்பான்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த வினா பாருங்க, அக்பரின் பாதுகாவலர் யார்? பைரம் கான். இது ஒரு முக்கியமான வினா, அக்பரின் பாதுகாவலர் பைரம் கான். அடுத்த வினா, மாலுமி ஹென்றி என அழைக்கப்பட்டவர் யார்? இளவரசர் ஹென்றி. மாலுமி ஹென்றினா யாருன்னா இளவரசர் ஹென்றி. 15வது வினா, எல்லை காந்தி எனப்பட்டவர் யார்? கான் அப்துல் காபர் கான். எல்லை காந்தி கான் அப்துல் காபர் கான். அடுத்த வினா பாருங்க, தமிழ்நாட்டில் நெல் உற்பத்தி செய்யும் பரப்பு எவ்வளவு? 3 மில்லியன் ஹெக்டேர். தமிழ்நாட்டில் நெல் உற்பத்தி செய்யும் பரப்பளவு 3 மில்லியன் ஹெக்டேர். அடுத்த வினா, தமிழ்நாட்டில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை அமைந்துள்ள இடம் எது? மணலி. தமிழ்நாட்டில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை அமைந்துள்ள இடம் மணலி. அடுத்த வினா பாருங்க, சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு? 1857. ஒரு முக்கியமான வினா, சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு கிபி 1857. அடுத்த வினா, 9002 தரச்சான்றிதழ் பெற்ற துறைமுகம் எது? தூத்துக்குடி. அடுத்த வினா, ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அமைந்துள்ள இடம் எது? மேட்டூர். ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அமைந்துள்ள இடம் மேட்டூர். 21வது வினா, தமிழ்நாட்டு மின்சார வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு? 1957. தமிழ்நாடு மின்சார வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1957. அடுத்த வினா பாருங்க, இந்தியாவின் மேற்கில் அமைந்துள்ள தீபகற்பம் எதுனா அரேபிய தீபகற்பம். இந்தியாவின் மேற்கே அமைந்துள்ள தீபகற்பம் அரேபிய தீபகற்பம். 23வது வினா, யமுனை நதி எந்த இடத்தில் கங்கை நதியுடன் இணைகிறது? அலகாபாத். யமுனை எந்த இடத்துல கங்கையோடு இணையுதுன்னா அலகாபாத். அடுத்த வினா பாருங்க, தமிழ்நாட்டில் எந்த மாதத்தில் உச்ச வெப்பநிலை காணப்படுகிறது? மே மாதத்தில். தமிழ்நாட்டில் மே மாதத்தில் உச்ச வெப்பநிலை காணப்படுகிறது. அடுத்த வினா, இந்தியாவில் இந்திய காடுகள் கொள்கை உருவாக்கப்பட்ட ஆண்டு? 1894. அடுத்த வினா, பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளியின் பெயர் என்ன? பாங்கர். ஒரு முக்கியமான வினா, பழைய வண்டல் படிவுனா பாங்கர். புதிய வண்டல் படிவுனா என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வினா பாருங்க, இந்தியாவில் கோதுமை உற்பத்தியில் முதலிடம் பெறும் மாநிலம் எது? உத்தரப்பிரதேசம். இந்தியாவில் கோதுமை உற்பத்தியில் முதலிடம் பெறும் மாநிலம் உத்தரப்பிரதேசம். 28வது வினா, காஃபி இந்தியாவில் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? பாபா புதான். அடுத்த வினா பாருங்க, இந்தியாவில் பெட்ரோலியம் மிகுதியாக உற்பத்தி செய்யப்படுவது எங்கு? அசாம். இந்தியாவில் பெட்ரோலியம் எங்கு மிகுதியாக உற்பத்தி செய்யப்படுதுன்னா அசாம். 30வது வினா, கருப்பு வைரம் என்று அழைக்கப்படுவது எது? நிலக்கரி. கருப்பு வைரம் நிலக்கரி. 31வது வினா, அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக இருந்தவர் யார்?
டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. ஒரு முக்கியமான வினா. அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் யாருன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. 32வது வினா. இந்தியாவின் பாராளுமன்ற நடைமுறை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? இங்கிலாந்து. இந்தியாவின் பாராளுமன்ற நடைமுறை இங்கிலாந்து நாட்டிலிருந்து பெறப்பட்டது. 33வது வினா. சுரண்டலுக்கு எதிரான உரிமை இது ஒரு அடிப்படை உரிமை. சுரண்டலுக்கு எதிரான உரிமை ஒரு அடிப்படை உரிமை. 34வது வினா. மத்திய அமைச்சரவை குழுவின் தலைவர் யார்? பிரதம அமைச்சர். மத்திய அமைச்சரவை குழுவின் தலைவர் பிரதம அமைச்சர். அடுத்த வினா. மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் யார்? முதல்வர். மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் முதல்வர். அடுத்த வினா பாருங்க. இந்திய அரசியலமைப்பில் எந்த விதி வழங்கப்படும் உரிமை மனிதனின் இருதயமும் உயிர் சக்தியும் ஆகும்? 32. அது இதயமும் ஆன்மாவும் சொல்லுவாங்க. 32. அடுத்த வினா. சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை மதுரையில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2004. சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை மதுரை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 2004. 38வது வினா. இந்திய அரசியலமைப்பில் 73வது சட்ட திருத்தம் வகை செய்வது என்ன? என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி. அடுத்த வினா பாருங்க. இந்தியாவின் மீது சீனாவின் படையெடுப்பு நிகழ்ந்த ஆண்டு 1962. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எப்போ போகிறோன்னா 1962. 40வது வினா பாருங்க. கடற்படையின் தலைமை அலுவலர் யார்? அட்மிரல். கடற்படையோட தலைமை அலுவலர் அட்மிரல். 41வது வினா. ஐநா சபை எந்த ஆண்டை குழந்தைகள் ஆண்டாக அறிவித்தது? 1979. ஐநா சபை குழந்தைகள் ஆண்டாக எப்படின்னா 1979. பெண்கள் ஆண்டு எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வினா பாருங்க. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த நாள் 1986 டிசம்பர் 24. ஒரு முக்கியமான வினா. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த நாள் 1986 டிசம்பர் 24. அடுத்த வினா பாருங்க. நுகர்வோருக்கான மகா சாசனம் என்று அழைக்கப்படுவது எது? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. 44வது வினா. ரக்ஷா பாதுகாப்பு யாருக்கு? கார் இயக்குபவர்களுக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரக்ஷா ஒரு தானியங்கி கருவி. அடுத்த வினா பாருங்க. தூய்மை பாரத வரி என்று தொடங்கப்பட்டது? 2015 நவம்பர் 15. தூய்மை பாரத வரி 2015 நவம்பர் 15. அடுத்த வினா பாருங்க. உலக தொழிலாளர் தினம் என்று? மே 1. உலக தொழிலாளர் தினம் மே 1. அடுத்த வினா பாருங்க. ஜிஎஸ்டி வரியின் குறிக்கோள் யாது? ஒரே நாடு, ஒரே அங்காடி, ஒரே வரி. ஜிஎஸ்டி எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வினா பாருங்க. லிட்டில் ஜப்பான் எந்த ஊர்? சிவகாசி. லிட்டில் ஜப்பான் சிவகாசி. 49வது வினா. இந்தியாவின் நுழைவாயில் எனப்படுவது எது? மும்பை. இந்தியாவின் நுழைவாயில் எதுனா மும்பை. கடைசி வினா. பாரதிய மகிழா வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு 2013 நவம்பர் 19. பாரதிய மகிழா வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு 2013 நவம்பர் 19. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான சமூக அறிவியலிருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.